கமலஹாசன் மீது த்ரிஷா புகார். இதுக்கு முன்னாடியே சிம்ரனையும் ஆப்பிடிச்சிட்டார் நம்ம கமலஹாசன். இதை நான் சொல்லலை, சிம்ரனே சொல்லியிருக்கார். தேனியால் மரணமடைந்த நடிகையின் முன்னாள் கணவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏற்படும் சிக்கல்கள். கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றம் தடாலடி உத்தரவு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் சேனல் நேயர்களே, பாதி சம்பளம் தரவில்லை, கமலஹாசன் மீது த்ரிஷா புகார். இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை. கமலஹாசன் தன்னுடைய சொந்த படமாக தக் லைஃபை எடுத்து வெளியிட்டார். இந்த படத்துல ஒரு விலைமாது வேடத்தில் நடித்தார் த்ரிஷா. இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகிவிட்டது. இப்போ த்ரிஷா என்ன சொல்றாருன்னா, நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்துல 50% தரவே இல்லை, கேட்டா சரியான பதில் இல்லை. கமலஹாசன் நமக்கு வேண்டியவர், நண்பர் என்று சொல்லி நடிச்சா அவர் நமக்கே ஆப்பு வச்சிட்டாரு. இனிமேல் நட்பு வட்டாரத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நடிக்க மாட்டேன் என்று சூளுரை எடுத்திருக்கிறார் த்ரிஷா. சரி, த்ரிஷாவுக்கு தான் சம்பள பாக்கின்னு சொன்னார். ஆனால் இதுக்கு முன்னாடியே சிம்ரனையும் ஆப்பிடிச்சிட்டார் நம்ம கமலஹாசன். அப்போ சிம்ரன் நம்ம டான்ஸ் மாஸ்டர் சுந்தரத்தை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தது. டான்ஸ் மாஸ்டர் சுந்தரமும் சிம்ரனும் டேட்டிங் செய்தார்கள், நகமும் சதையுமாக வாழ்ந்தார்கள். விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்தார் த்ரிஷா. இந்த சூழ்நிலையில் கமலஹாசனோட ஒரு படத்தில் நடிச்சது த்ரிஷா. அதில் லிப்லாக் சீன் வந்துச்சு. இதனால கோவப்பட்டார் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். ஏம்மா, நீ என்ன கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிற, ஆனால் கமலஹாசனோட லிப்கிஸ் அடிச்சிட்டு வர்ற, ஆளை விட்டுருமா, பிரேக் என்று சொல்லி தன்னுடைய காதலை முறித்து விட்டார் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். இதை நான் சொல்லலை, சிம்ரனே சொல்லியிருக்கார். இதுக்கு இடையில சிம்ரனோட சம்பளம் ஒரு 10 லட்சம் ரூபாயை ஆட்டை போட்டார் கமலஹாசன். கடைசி வரைக்கும் அந்த சிம்ரனுடைய பாக்கி சம்பளம், அதாவது சிம்ரனிடமிருந்து வாங்கிய, சிம்ரனுக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை கடைசி வரைக்கும் கமலஹாசன் கொடுக்கவே இல்லை, ஆட்டையை போட்டார். இது கமலஹாசனுக்கு வாடிக்கையாக போச்சு. அதனால் அவர் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். தேனியால் மரணமடைந்த நடிகையின் முன்னாள் கணவர். இந்தியிலே முன்னணி நடிகை கரிஷ்மா கபூர். கரிஷ்மா கபூரின் முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர். கரீனா கபூர் சஞ்சய் கபூருடன் சில ஆண்டுகள் வாழ்ந்து அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்கிவிட்டார். சஞ்சய் கபூர் கரீனா கபூருடைய முன்னாள் கணவன். சில தினங்களுக்கு முன்பு மாரடைப்பால் சஞ்சீவ் கபூர் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டது. பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். பிரேத பரிசோதனையில் அவருடைய மூச்சுக்குழாயில் தேனீ ஒன்று அடைத்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக மூச்சடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. விளையாடிட்டு இருந்திருக்காரு சஞ்சீவ் கபூர். அப்போ ஒரு தேனீ உள்ளே போயிருக்கு, அவருக்கு தெரியாது. மூச்சடைப்பில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கிறார். எனவே விளையாடும்போது எல்லோரும் கவனமாக இருங்கள். பூச்சி ஒன்று உள்ளே போனாலும் உடனடியாக மருத்துவரிடம் செல்லுங்கள். காலம் தாழ்த்தினால் மரணமடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே. தேனியால் நடிகை கரிஷ்மா கபூருடைய முன்னாள் கணவர் இறந்தார். நிறைய பேருக்கு மறந்துருக்கும். நடிகை மீனாவுடைய பெங்களூர் கணவர் எப்படி இறந்தார் உங்களுக்கு தெரியுமா? மீனாவும் கணவரும் மகளும் வாழ்ந்த ஃப்ளாட்டில் மாடியில் புறா கூடு கட்டியிருக்கு. அந்த புறா போடுகிற எச்சம் மீனா கணவனுக்கு பிடிக்கல, அதனால் அவர் செத்துருக்கார். அப்படி என்று தான் மீனா சொல்லி கொடுத்தார். அது உண்மை, அதை யாரும் கிளறவும் இல்லை. அதனால் புறாவை நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆனால் புறாவினுடைய எச்சம் அலர்ஜியானதன் காரணமாக மீனாவின் கணவர் இறந்தார். மகள் சௌந்தர்யாவால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏற்படும் சிக்கல்கள் தொடர்கின்றன. நடிகை சௌந்தர்யா பன்முகம் கொண்டவர். டிசைனர், டைட்டில் டிசைனர்,
காஸ்டியூம் டிசைனர், இயக்குனர். ஆனால் அவர் 2வது திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு ஏதாவது பணியாற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது. சினிமாவில் அவர் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அது வெற்றி பெறுவதில்லை. மாறாக அப்பாவுடைய பல கோடிகளுக்கு வேட்டு வைத்து விடுகிறது. ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கோச்சடையான் என்று ஒரு படம் எடுத்தார், கார்ட்டூன் ஃபிலிம். அந்த படம் பயங்கர நஷ்டம். இதன் காரணமாக ஃபைனான்சியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சௌந்தர்யா கொடுக்கவில்லை. உடனே அவர் நீதிமன்றத்துக்கு போனார்கள். அந்த பிரச்சனை எப்படியோ சுமூகமாக முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த். பல கோடி இழப்பு ரஜினிகாந்துக்கு. படையப்பா, பாபா, சண்டைக்கோழி, சந்திரமுகி உள்ளிட்ட படங்களுக்கு டைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்ததே சௌந்தர்யா தான். சௌந்தர்யா ரஜினிகாந்த் திறமை மிக்கவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லாரும் தொட்டா தொலங்கும், இந்த அம்மா தொட்டா மண்ணாயிருது. இப்போது மீண்டும் தயாரிப்பாளர் ஆகிறார். ஓடிடி தளத்துக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காரு சௌந்தர்யா ரஜினிகாந்த். அமேசான் பிரைம் இதற்கு பண உதவி செய்திருக்கிறது. கேங்ஸ் என்ற வெப்தொடரை தயாரித்தார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். நோவா ஆப்ரஹாம் என்பவர் இந்த சீரியலை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் நோவா ஆப்ரஹாமுக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் முட்டிக்குச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த சீரியலை டைரக்ட் பண்ண மாட்டேன் என்று நோவா ஆப்ரஹாம் ஓடிப்பிட்டார். யாரை வச்சு சீரியலை முடிப்பார்? அந்த படம், அந்த ஓடிடி தொடர் பாதியில் இருக்கிறது. இந்த பஞ்சாயத்தே இன்னும் முடியலை. அதுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸிலிருந்து அமேசானுக்கு தாவிட்டார். அமேசானோட ஒப்பந்தம் செஞ்சு ஒரு ஓடிடி வெப் சீரியலை தயாரித்தார். அந்த சீரியலை சௌந்தர்யாவும் பாலாஜி மோகனும் இணைந்து இயக்கி வந்தார்கள். இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் நடித்து வந்தார்கள். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தொடர முடிக்கலையாம என்று அமேசான் நிறுவனம் சௌந்தர்யாட்ட கேட்டாங்க. உடனே அதையும் நிறுத்திவிட்டார். இப்போ அமேசான் நிறுவனம் சௌந்தர்யா மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனையும் ரஜினிகாந்த் தான் தீக்கணும். பல கோடி செலவாகும். அவ்வளோதான். சௌந்தர்யாவால் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்ல முடியாது. கமலஹாசன் படத்தை கர்நாடகத்தில் ரிலீஸ் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் தடாலடி உத்தரவு. கர்நாடகத்திலே கன்னட மொழியை பற்றி ஏதோ பேசிவிட்டார் என்று சொல்லி கமலஹாசன் மேலே பயங்கர காண்டு. அதனால் வழக்கு போட்டாங்க. அதில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி சில தினங்கள் காலக்கெடுலாம் விதிச்சுது. அது மட்டும் இல்லை, கர்நாடகத்திலே அந்த படத்தை மன்னிப்பு கேட்டால் வழியே படத்தை ரிலீஸ் செய்ய முடியாது என்று உத்தரவிட்டு. ஆனால் இதை எதிர்த்து உலகநாயகன் கமலஹாசன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உஜ்ஜல் புயாலா, மன்மோகன் ஆகியோர் ஆஜராகி தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் செய்யப்பட்ட படத்தை கண்டிப்பாக தியேட்டர்களில் வெளியிட வேண்டும். இதற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்குகிறோம், ரத்து செய்கிறோம். அது மட்டுமல்ல, கமலஹாசனை மன்னிப்பு கேள் என்று கோர்ட் உத்தரவிட முடியாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். இது கமலஹாசன் ரசிகர்களை மிகவும் குஷிக்குள்ளாக்கி இருக்கிறது. நேரிலே இது போன்ற பரபரப்பான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.